நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த சில வருஷமாவே உடல்நலக் குறைவால பாதிக்கப்பட்டு வந்தது நம்மளுக்கு தெரியும். அதுக்கான சிகிச்சையும் அவர் பெற்று வந்தார். இந்நிலையில கடந்த மாதம் 18ஆம் தேதி பார்த்தோம்னா சளி, காய்ச்சல், இருமல் மற்றும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நந்தம்பாக்கத்தில் உள்ள மியட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது குறித்து கேப்டன் தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா, வழக்கமான பரிசோதனைக்காக சென்றிருக்கவும் ஓரிரு நாளில் அவர் வீடு திரும்புவார்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதிக சளி காரணமாக அவர் மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மீண்டும் சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு. இந்நிலையில பார்த்தா மருத்துவமனை சார்பில் அவ்வப்போது விஜயகாந்த் அவர்களோட உடல்நிலை குறித்து அறிக்கைகளை வெளியிட்டு இருந்தாங்க. இந்நிலையில கடந்த 12ஆம் தேதி அவர் வீடு திரும்பினாரு. கடந்த 14ஆம் தேதி கட்சி பொதுக்கூட்டம் நடந்தது. அதுல விஜயகாந்த் முன்னிலையில பொதுச் செயலாளராக பிரேமலதாவை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயகாந்தோட காலில் விழுந்து அவங்க ஆசியும் பெற்றுட்டு அவங்க பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்நிலையில மீண்டும் கேப்டனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதுனால அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனை முடிந்து 2 நாள்ல வீடு திரும்புவார் என கேப்டன் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில நேற்று மாலை விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு இருக்கிறதாகவும் மூச்சு திணறல் விடுவதில் ரொம்ப சிரமம் இருப்பதால வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேமுதிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில தான் மருத்துவமனையை சுற்றி தீவிர போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில நடிகர் விஜயகாந்த் சிகிச்சை குறித்து மருத்துவ நிர்வாகம் வெளியிட்டிருக்க அறிக்கையில திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார். மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை காலமானார் என்று மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று உடல்நிலை சீரற்று இருந்த நிலையில மியட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே நுரையீரல் தொற்று இருந்த நிலையில அவருக்கு மூச்சு விடுவதில் ரொம்ப சிரமம் இருந்ததாகவும் அதனால அவருக்கு வென்டிலேட்டர் பொறுத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை அவர் உயிரிழந்தார்னு மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. விஜயகாந்த் மரணம் தொடர்பான தகவல் வெளியான நிலையில அவரோட கட்சி தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். அவரது உடல் சாலி கிராமத்தில் இருக்கும் அவரது இல்லத்திற்கு தற்போது எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அவரது இல்லத்தில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில உடல்நலக் குறைவால காலமான விஜயகாந்த் அவர்களோட இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என்றும் இன்று மதியம் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் அவர்களோட உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது.